सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा न च अतिप्रसंग निराकरणार्थं दृक्दृश्ययोः सम्बन्धनिर्वचनं प्रकृतं न तु विषयत्वनिर्वचनम्। अतः विषयत्वखण्डनम् अनुक्तोपालम्बनम् इति वाक्यम्। विषयत्वखण्डनेन निरुच्यमान प्रकृत संबंधस्यैव खण्डनः। दृक् दृश्யம் இது ரெண்டுக்கும் மத்தியில ஒரு சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தமே இல்லைன்னு சொன்னால் அதிப்பிரசங்ககான்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஞானத்துக்கு வேணாலும் எது வேணாலும் விஷயமாகும். இது கடஞானம் படஞானம்ங்கிற வியவஸ்தையே இல்லாத போயிடும். அந்த ஞானத்துக்கும் அதுக்கு விஷயமாகக்கூடிய கடப்பட்டாதிகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இது ரெண்டுக்கும் மத்தியில ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறத சொல்லணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். திருஷ்ய சம்பந்த அனுபவத்தி அப்படித்தானே இந்த பேர் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க விஷயத்துவம்ங்கிறது சம்பந்தம்னு சொல்லி அந்த விஷயத்துவம் என்ன, அதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டு என்ன லட்சணம் சொன்னாலும் அந்த தப்பு சொல்றேன்னு சொல்லி அதை கண்டிக்கிறேனே, இது எப்படி சரியானதாக ஆகும்? விஷயத்துவ கண்டனம் அனுக்தோபாலம்பனம் இது ஒரு நிகிரகஸ்தானம். ரெண்டு வாதிகள் சபையில பேசிட்டு வாதம் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு சில நியமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பல நியமங்கள் இருக்கு. அதுல இவன் சொன்னதாக வச்சு தூஷித்தால் இதுக்கு அனுக்தோபாலம்பனம் அப்படின்னு. திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஷயத்துவம் நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றேன். சம்பந்தம் இருக்கா? விஷயத்துவம் தப்பா இருந்தா இருக்கிறது சம்பந்தம் இருக்கு நான் சொல்றேன், அது இருக்கா இல்லையா? ஆக சம்பந்தம் இருக்குன்னு சொல்றவனை பார்த்து விஷயத்துவம் சொன்னால் தப்பு வரும், அதுக்கு லட்சணம் சரியா இல்லை அப்படின்னு தூஷணம் பண்றது அனுக்தோபாலம்பனம்ங்கிற தோஷத்துக்கு இடம் கொடுக்கும். அதனால நீ இந்த மாதிரி விஷயத்துவ கண்டனம் பண்ணினது தப்பு அப்படின்னு யாரு சொல்றா? நியாயாமக்காரர் அத்வைத்திய பார்த்து பேசுறாங்க. அதுக்கு அத்வைதி பதில் சொல்றார், இது ஒன்றும் அனுக்தோபாலம்பனம் இல்லை, நான் சம்பந்தத்தை தான் கண்டிக்கிறேன். அந்த சம்பந்தத்துக்கு தானே நீ பேர் வச்சிருக்கேன் விஷயத்துவம் அப்படின்னு. என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றா? விஷயபாவா சம்பந்தா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு விஷயம் இன்னொன்னு விஷயி. அப்படின்னா என்ன? விஷயத்துவம், அந்த கடப்படாதிகள் விஷயமாகிறது, அதுல விஷயத்துவம் இருக்கு. ஞானம் விஷயி ஆகிறது, இதுல விஷயத்துவம் இருக்கு. இதைத்தான் நான் கண்டிக்கிறேன். விஷயத்துவங்கிறது சொல்ல முடியாது. அப்ப நீ ஆரம்பிச்ச சம்பந்தத்தை தானே நான் கண்டிக்கிறேன். அதனால நீ ஒண்ணு ஆரம்பிச்சு நான் வேற எதையோ ஒண்ணு கண்டிச்சேங்கிறது கிடையாது. விஷயத்துவ கண்டனேன நிருச்சியமான பிரகிருத சம்பந்தத்தைவ கண்டனா. அதனால இங்கே அனுக்தோபாலம்பனம்ங்கிற தோஷம் வராது. நச்ச விஷயத்துவ அனிருக்தாவபி விஷயின சத்தியத்துவத்து விஷயத்துவ அனிருக்தாவபி விஷய சத்தியஸ்யாத் இது வாக்கியம். இதுக்கு மேல வேற ஒரு பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா, விஷயம் விஷயி, திருக்குங்கிறது விஷயி. எதுக்கு கடப்பட்டாதிகள் விஷயமாகிறதோ அதை விஷயின்னு சொல்றது. விஷயித்துவம்னா என்னன்னு கேட்டா அந்த விஷயத்தா நிரூபகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விஷயமாகுதுன்னா எதுக்கு விஷயமாகுதுன்னு சொல்லணும் இல்லையா? அப்படின்னா அந்த விஷயத்தா நிரூபகம் ஞானம் இச்சா இதெல்லாம் ஆகும். இப்ப ஞானத்துல விஷயித்துவம் இருக்கு, இதுதான் விஷயத்தா நிரூபகத்துவம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, திருக்கு திருஷ்யம் ரெண்டுல ஒன்னத்தானே நீ பொய்ன்னு சொல்ற, விஷயத்தை மாத்திரம் பொய்ன்னு சொல்ற. விஷயிங்கிற திருக்க சத்தியம்னு ஒத்துக்கிற. அந்த விஷயில கிண்ணாம விஷயத்துவம், அந்த விஷயத்துவம்னு ஒண்ணு இருக்கே, அது என்னதுன்னு நீ நிர்வச்சனம் பண்ண முடியாது. விஷயத்துவத்துக்கு நீ லட்சணம் சொன்னா
அங்கேயும் அதே மாதிரி சொல்லிருக்கான். அப்படி இருக்கும்போது விஷயத்துவத்தை நிர்வச்சனம் பண்ண முடியாது. ஆனால் அந்த விஷயம் பொய்யாகல, சத்தியம்னு ஒருத்தன் இருக்கேன், இருக்குங்கிறத சத்தியம்னு சொல்றேன். இதே மாதிரி அந்த கடபடாதிகள்ல விஷயத்துவங்கிறத நிர்வச்சனம் பண்ண முடியாம போகட்டும். ஆனா கடபடாதிகள் சத்தியமா இருக்கவே விஷயத்துவத்துக்கு லட்சணம் சொல்ல முடியலைங்கிறதுக்காக அந்த விஷயமே பொய்யானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? விஷயத்துவத்துக்கு லட்சணம் சொல்ல முடியலைங்கிறதுக்காக விஷயம் பொய்யானதா ஆகலையே, உனக்கே ஆகலையே. அதனால விஷயத்துன்னு சொல்ல முடியாதா போகுது, ஆனா விஷயம் சத்தியமாக இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வரும். விஷயத்துவ அனிருக்தாவபி விஷயின சத்தியத்துவது விஷயத்துவ அனிருக்தாவபி விஷய சத்திய ஸ்யாத் இது வாக்கியம், இது நிஜவாக்கியம். விஷயத்துவ அனிருக்தாவபி விஷய அத்தியாசேனைவ ததுபபத்யா விஷயினः சத்தியத்துவம் யுக்தம், விஷயத்துவ அனிருக்தௌ து விஷயஸ்ய சத்தியத்துவம் நயுக்தம், விஷயினः அனத்தியஸ்தத்வேன விஷயாத்தியாச மந்தரேண அந்நிய உபபாதகஸ்ய அபாவா. ராமசுரம் பதில் சொல்றார். நீங்க விஷயத்துவம்ங்கிறதுதான் முக்கியம். விஷயத்துவத்தை நிர்வச்சனம் பண்ணியாச்சுன்னா விஷயத்துவங்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா அது விஷயத்துவ கடிதமாக இருக்கு. விஷயத்தா நிரூபகத்துவம் அப்படின்னு சொல்றோம். விஷயத்துவம்னா என்ன அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் விஷயத்துவங்கிறது சுலபம். விஷயி விஷயிங்கிற சப்தமே அந்த விஷய சப்தத்துல இருந்து வந்தது தானே. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, நீங்க விஷயத்துவத்தை முதல்ல நிரூபணம் பண்ணணும். அதை எப்படி நிரூபணம் பண்றதுன்னு கேட்டா, இந்த ஞானத்துல விஷயம் அத்தியஸ்தமாக இருக்கிறதுனாலே அப்படின்னு சொல்றோம். இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப விஷயத்தும் நிர்வச்சனம் பண்ணினதாக ஆயிடும். அதாவது எதுல அத்தியாசம் வந்ததோ அதுதான் விஷயம். இப்ப அதிஷ்டானம் எதுவோ அதுதான் விஷயம். சைதன்யம் தான் அதிஷ்டானம்னு சொன்னா அதுதான் விஷயத்துவம்னு சுலபமாக சொல்லிடலாம். அதனால விஷயத்துவத்துக்கு நிர்வச்சனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. விஷயத்துவம் நிர்வச்சனம் தனியாக பண்ண வேண்டியதில்லை. விஷயத்துவத்தை வச்சுட்டே விஷயத்துவத்தை நிர்வச்சனம் பண்ண முடியும். விஷயம் எதுன்னு கண்டுபிடிச்சு முடியும். எதுக்காக இந்த லட்சணம் சொல்றதுன்னு சொன்னா லட்சியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே. இப்ப லட்சியம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் லட்சணமே சொல்றோம். லட்சண பிரமாணாட்சாமி வஸ்து சித்தி அப்படின்னு சொல்லுவோம். வஸ்து நிச்சயம் அப்பதான் வரும். இப்ப விஷயத்துவம் சொன்னாலும் போதும், விஷயத்துவம் என்னங்கிறது சித்தமாயிடும். அதுக்காக விஷய மிச்சையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் விஷயத்துவம் என்னன்னு சொல்லலைன்னு சொன்னா அதுக்கு வேற கதியே இல்லை. ஏன்? ஞானங்கிறது எப்படி அனத்தியஸ்தமான ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கோ அது போல விஷயஸ்வரூபம் ஒண்ணு இல்லை. அது இதுல அத்தியாசமாகத்தான் தெரியுமே தவிர அத்தியாசமாக தெரியவே தெரியாது. இதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அந்த சுக்தியில தெரியக்கூடிய ரஜதம் இருக்கு, அது தெரிகிற பரியந்தம் அத்தியஸ்தமாக இருக்கிற சமயத்துலதான் தெரியுமே தவிர சுக்தியோட சம்பந்தம் இல்லாத தனியா தெரிய முடியும். போது அத்தியஸ்தத்துக்கு அதிஷ்டானத்தை விட்டா தனியாக சத்தை கிடையாது. அதிஷ்டானத்தோட சேர்ந்து இருந்தது அதுவும் சத்தாக சாதிக்கிறது. அத போல இந்த சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக இருந்ததுதான் விஷயம் சாதிக்கிறது. அது சாதிக்காமல் தனியாக அது சத்தையை சொல்லவே முடியாது. ஆனா சைத்தன்யத்துக்கு அப்படி இல்லை. ரஜதம் இல்லாமல் சுக்தியை காமிச்சிட முடியும். ஆனால் சுக்தி இல்லாம தனியா பிரித்து ரஜதத்தை எடுத்து காமிக்க முடியாது. அது போல விஷயத்துவ அனிருக்தௌ விஷயஸ்ய சத்தியத்துவம் நயுக்தம், விஷயினः அனத்தியஸ்தத்வேன விஷயாத்தியாச மந்தரேண அந்நிய உபபாதகஸ்ய அபாவா. இந்த விஷயத்துல விஷயிக்கு விஷயம் அதிஷ்டானமாக இருந்தால் அப்ப நீங்க சொல்றது நியாயம். அத்தியஸ்தத்தை அதிஷ்டானத்தை விட்டு பிரித்து காமிக்க முடியாது. ஆனா அதிஷ்டானத்தை அத்தியஸ்தம் இல்லாமல் தனியா காமிச்சிட முடியும். தனியா இருக்கு. இப்ப இங்க விஷயம்தான் அத்தியஸ்தமாக இருக்கு, விஷயிங்கிறது அதிஷ்டானமா இருக்கு. அதை தனியா நாம பிரித்து விடலாம். ஆனா அத்தியஸ்தமான விஷயத்தை ஞானத்தை விட்டு பிரித்து தனியாக எடுக்க முடியாது. எத்திர தூ விஷயின ஏவ அத்தியாசः தத்திர விஷயः சத்ய ஏவ. விஷயி அத்தியஸ்தமாக இருக்கும் பட்சத்துல விஷயத்தை சத்தியமாக சொல்லலாம். அப்படின்னா அஜ்ஞானத்துக்கு விஷயம் பிரம்மம் அப்படித்தானே சொல்றோம். இப்ப அஜ்ஞானங்கிறது விஷயி, பிரம்மங்கிறது விஷயம். ஆனா எது அதிஷ்டானம் எது அத்தியஸ்தம்? பிரம்மன் தான் அதிஷ்டானம், அஜ்ஞானங்கிறது அத்தியஸ்தம்.
இப்ப எப்பயாச்சு திருப்பி மாறிடுது. அப்படியே ஞானம் ஞேயம்னு சொல்லும் போது ஞேயம்ங்கிற விஷயம் அர்த்தம், ஞானம் சைத்தன்யம் அதிஷ்டானம். ஆனா அஜானத்துக்கு விஷயம் பிரம்மான்னு சொல்லும் போது பிரம்ம அதிஷ்டானம், அஜானம் அர்த்தம். இந்த மாதிரி சமயத்துல அந்த விஷயமான பிரம்மன் தான் சத்தியம். எது அதிஷ்டானமோ அது சத்தியமாக இருக்கு. தத்திர விஷய சத்தியேவ யதா அஜான விஷயோ பிரம்மா நச்ச உபயாத்தியாசா சூன்யவாத பிரசங்காத். ரெண்டையும் இதுல அது அத்தியஸ்தம், அதுல இது அத்தியஸ்தம், ரெண்டுக்குமே சொரூபதா அத்தியாசம் சொல்லலாம்னு. அதாவது எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு கேட்டா பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காக சொல்லணும். அப்படின்னா தெரியாதது அதுன்னு சொல்லணும் இல்லையா? தெரியாத விஷயத்த தெரிவிக்கிறது தானே சாஸ்திரம். அப்ப தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அஜானத்துக்கு விஷயம் பிரம்மா. யதா அஜான விஷயம் பிரம்மா. ஞான விஷயங்கிறது சொல்லாம இந்த அஜான விஷயம் தான் நமக்கு வேண்டி இருக்கு. அஜான விஷயம் திருப்தி இருக்கு, அதுவும் சொல்லலாம். அதே சொல்லலாம் ஞான விஷயம் பிரம்மான்னு சொல்றது அகண்டாகார விற்த்தியில இருந்து பிரம்மஜானத்தை வாங்கிட்டோம்னா அந்த விற்த்திங்கிறது அதுல அத்தியஸ்தமா இருக்கு பிரம்மத்துல. அதையும் சொல்லலாம். விற்த்திக்கு கூட விஷயமே ஆகாதுங்கிற பட்சத்துல கொஞ்சம் சிரமம். நிர்விஷயம் அப்படி இல்ல, விற்த்தின்னு சொன்னோம்னா அதுக்கு விஷயம் உண்டு. பிரம்மம் நிர்விஷயம். பிரம்மத்தை ஞானம்னு சொல்லிருக்கு, சத்தியம் ஞானம்னு சொல்லிருக்கு. ஆனா அந்த ஞானத்துக்கு என்ன விஷயம்ங்கிறது கிடையாது, நிர்விஷயம். ஆனா விற்த்தின்னு சொல்லும் போது அகண்டாகார விற்த்தின்னு சொன்னா அதுக்கு ஒரு விஷயம் வேணும். என்ன விஷயம்? ஆமதிக்காக சொன்னா சுத்த விஷயம் இல்லை, இந்த விற்பி விஷயத்துவ உபகித பிரம்மம். உபகித பிரம்மம் இந்த விற்பிக்கு விஷயமாகக்கூடிய தன்மை எந்த பிரம்மத்துக்கு உண்டோ அந்த பிரம்மம் விஷயம். நிறைய பிரம்மம் இருக்கான்னு கேட்காது. அந்த சுத்த பிரம்மத்துல ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்கு. ஆனா அந்த சுத்த பிரம்மத்துல விற்பி விஷயத்துவம் கலந்துருக்கு இல்லையா? விற்பியோடு சம்பந்தப்பட்ட அந்த பிரம்மம் இருக்கே அதுதான் விஷயம். அது சுத்தம் இல்லை. அப்போ ஏதோ ஒரு கலப்பு சேர்ந்திருக்கு, கலந்து இருக்குன்னா அவரை சுத்தம்னு சொல்ல முடியாது. அதனால சுத்தம் விஷயமே ஆகாதுன்னு ஆமதிக்காரனுடைய மதம். நச்ச உபயாத்தியாசா சூன்யவாத பிரசங்கா. ரெண்டுமே அத்தியஸ்தம்னு சொன்னாக்க அது தப்பு. ஏதாவது ஒரு சத்தியம் இருக்கணும். அத்தியஸ்தத்தை நாம இது அத்தியஸ்தம்னு எப்போ நிரூபணம் பண்ணுவோம்னு சொன்னா அது எப்போ அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் பிரமேன நிவர்த்தி ஆகுமோ, பிராந்தி எப்ப நிவர்த்தி ஆகுமோ அப்பதான் இது அத்தியஸ்தம்னு தீர்மானம் ஆகும். பிராந்தி நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா அது நிஜமான ஒரு சத்தியம் முன்ன வேணும். அதனால அதிஷ்டானம் ஒன்று இல்லாட்டா அத்தியாசம் வராது அப்படின்னு சித்தாந்தம். அதனால இது ரெண்டுமே பொய்யா இருக்கட்டும்னு சொல்ல முடியாது. சூன்யவாத பிரசங்கம். அந்நியதராத்தியாசேச்ச வினிகமகம் அனுவருத்தத்துவ வியாவிருத்தத்துவ பிரகாசத்துவ ஜடத்துவாந்தமேவா. அப்புறம் அவங்க கேட்டிருக்க தியானம் கேயம் ரெண்டுக்கும் அத்தியாசம் தான் சம்பந்தம்னு சொல்றீங்க. சரி, ஒத்துந்து பேசுறேன், நான் ஒத்துக்கல. ஆனா இதை ஒத்துந்து பேசினாலும் எதுல எது அத்தியஸ்தம்? ஏன் அந்த தியானமே கடத்துல அத்தியஸ்தம்னு சொல்லக்கூடாது? தியானம் அத்தியஸ்தம், கடம் தான் எனக்கு அதிஷ்டானம். சத்தியமான சொல்றேன், தியானம் தான் பொங்கி விஷய சத்தியம்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் சொல்லக்கூடாது? கடமானது தியானத்துல அத்தியஸ்தம்னு சொல்றீங்க, தியானம் கடத்துல அத்தியஸ்தம்னு சொல்றேன். அத்தியாசம் சம்பந்தம் எப்படியா இருந்தாலும் வருவேன். அதுக்கு என்ன சொல்றா? இதோ வித்தியாசம் இருக்கு. இதுக்கு வினிகமகம் இருக்கு. என்ன? அனுவருத்தத்துவ வியாவிருத்தத்துவ பிரகாசத்துவ ஜடத்துவாதிகம். அதிஷ்டானத்துக்கு சில யோகியர்கள் தேவைப்படும். ஒண்ணு என்னன்னா அனுவருத்தம், அத்தியஸ்தம், வியாவிருத்தம். இப்ப எப்படின்னா இதம்னு ஒரு தண்டம் அங்க இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த தண்டத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிராந்தி வரணும்னு ஒன்றும் நியமம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அதை பார்த்தா ஒவ்வொரு சம்ஸ்காரம் உற்பத்தமானது, ஒவ்வொரு விதமான பிராந்தி வரலாம். அயம் தண்டத்தை பார்த்து அயம் சர்ப்பகான்னு வரலாம், சர்ப்பங்கிற ரஜ்ஜுன்னு வரலாம், வேற எத்தனையோ விதமான இதுகள் வரலாம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிரமத்துல தெரியக்கூடிய விஷயம் தனித்தனியாக இருக்கு. இதுக்கு வியாபிருத்தம்னு பேரு. ஆனா அந்த கிரமத்துக்கு ஆதாரமா காட்டிக்கக்கூடிய இதவம்சம் இருக்கு, அது எல்லாத்துக்கும் ஒண்ணா இருக்கு. இதையே தான் அவன் சர்ப்பங்கிறான், இதையே தான் இன்னொருத்தன் தண்டங்கிறான், இதையே தான் ரஜுங்கிறான் இல்லையா? அதே வஸ்து, வேற வஸ்து இல்லை. அவன் எதை சர்ப்பம்னு சொல்றானோ
அதே வஸ்துவை இவங்க பார்த்து அப்படி கிடையாது வேற இன்னொன்று இன்னொரு பிராந்தி சொல்றோம். இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, இவன் பிராந்திக்கு விஷயமாக கூடிய சர்ப்பமும் இவன் பார்க்கக்கூடிய வேற இன்னொன்றும் அதெல்லாம் தனித்தனியாக. ஆனால் எதை அப்படி பார்க்கிறானோ அந்த இதங்கிற வஸ்து மாறாமல் இருக்கு இல்லையா, அந்த ஒன்னையே தான் ஆளுக்கு ஒண்ண பிராந்தன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் அனுர்த்தமாக இருக்கிற அம்சம் ஒண்ணு இருக்கு, அதை அதிஷ்டானம்னு சொல்ல வேண்டியது. வியாபத்தமாக இருக்கக்கூடிய அம்சம் அதிஷ்டம். இதை அங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்க்கணும். சைத்தன்யம்ங்கிற தியானம் எல்லா இடத்துலயும் ஒன்னா தெரியுது. தியானத்துல பேதமே தெரியல, விஷயத்துலதான் பேதம் தெரிகிறது. இவர் உதயநாச்சாரியர் கூட என்ன சொன்னார்னா, அர்த்தேனைவ விசேஷோகி நிராகாரதையா தியானம். பௌத்தன் சொல்லக்கூடிய தியான சாகாரவாதம்ங்கிறத கண்டிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, தியானத்துக்கெல்லாம் ஆகாரம் கிடையாது. பௌத்தன் சொல்றது என்னன்னா, தியானத்துமே அப்படி கட்டமாக ஆகுது பட்டமாக ஆகுது, வெளியில ஒன்றும் கட்டம் பட்டது வேண்டியதில்லை, தியானத்துக்கே அப்படி ஒரு ஆகாரம் வருதுன்னு சொன்னார். அதெல்லாம் பௌத்தம் கண்டிச்சுட்டு அந்த தியானம்ங்கிறது நிராகாரமாக இருக்கிறதுனால விஷயத்தை கொண்டுதான் இதுக்கு ஆகாரம் சொல்லணும், விசேஷம் சொல்லணும் தியானத்துல. அப்ப தியானத்துல ஸ்வரூபதா விசேஷமே இல்லை. ஒரு தியானம் பார்க்கறது அடுத்த தியானம் பார்க்கறதுன்னா அந்த தியானத்துக்கும் ரெண்டாவது தியானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா விஷயத்தை கொண்டு வித்தியாசம் சொல்லணுமே தவிர தியானத்துல ஒரு வித்தியாசம் இல்லை. முதல்ல என்ன தியானம், அது கட தியானம். அடுத்தது வந்து என்னது, இப்ப படம் தெரியுது, கடம் தெரியறது படம் தெரியுது, கடம் படங்கிற விஷயம் வித்தியாசப்படுறதே தவிர அது விஷயம் வித்தியாசப்படுறத வச்சுதான் தியானத்தை வித்தியாசம் சொல்ல வேண்டியிருக்கே தவிர தியானம் இருக்கிற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆகையால அந்த தியானத்துவங்கிறது அனுருத்தமாகவும் விஷயங்கிறது வியாபுத்தமாகவும் இருக்கு. இதுல இருந்து நாம தீர்மானம் பண்ணிக்கலாம், எது அதிஷ்டானமாக இருக்கலாம், எது அத்திஷ்டமாக இருக்கலாம். அப்ப தியானமும் அதிஷ்டானமாகவும் விஷயம் அதிஷ்டமாகவும் இருக்கலாம். அந்த இடம் ரஜகம் விஷயமே அனுருத்தத்துவம் வியாபுத்தத்துவம். இன்னொன்னு பிரகாசத்துவ ஜடத்துவம். இப்போ ஒன்று பிரகாசம் அதிஷ்டானம் பிரகாசமாக இருக்கு. தியானம்ங்கிறது பிரகாசம், விஷயங்கிறது ஜடம். பிரகாசத்துல ஜடம் அதிசக்தம்னு சொல்றோம், ஜடத்துல பிரகாசம் அதிசக்தம்னு சொன்னா அப்புறம் வந்து ஒண்ணுமே காப்பிக்காக வரும். அதனால பிரகாசம் அதிஷ்டானமாகவும் ஜடங்கிறது அதிசக்தமாக ஆகும். அப்படி பார்க்கும்போது தியானத்துல தான் விஷயத்துக்கு அர்த்தாகும் சொல்ல வேண்டியிருக்கும். தஸ்மாத் விஷயிடக நித்தியதிருஷா அனத்தியாசாத் விஷயத்தைவ அத்திர அத்தியாசா. இப்ப நாம சொல்லக்கூடிய தியானம் விருத்தி தியானம் இல்லவே இல்லை. எல்லா இடத்துலயும் சைத்தன்யாத்மகமான தியானத்தை தான் சொல்லிட்டு இருக்கா. அந்த தியானம் நித்தியமாக இருக்கு, அதுக்கு சத்தியமாக வேற இருக்கு. அதனால விஷயம்தான் அந்த தியானத்துல அத்தியாசம் ஆகியிருக்கு சொல்லணும். அப்படியாக இதை முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் வேற ஒன்று நச்ச பிரமாண ஜானம் விஷயாவரண இத்தியாதி உக்தியா, உக்துவான்னு இருக்கு, உக்தியான்னு சரியா இருக்க, உக்தியா திருக் விஷயத்துவ இல்ல பிரமாண ஜானம் திருக் விஷயத்துவ திருஷ்யத்துவத்தை ஹேதுகரணேன துவயாபி விஷயத்துவம் நிர்வாச்சியமேவேதி வாக்கியம். அதாவது விவரணாச்சாரியார் அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பல பிரமாணம் சொல்லும் போது ஒரு அனுவாத பிரமாணம் சொல்லியிருக்காரு. அதுதான் பிரமாண ஜானம். விவாதாஸ்பதம் பிரமாண ஜானம் ஸ்வவிஷயாவர ஸ்வப்ராரபாவ வத்திரிக்த ஸ்வவிஷயாவரண ஸ்வநிவர்த்திய ஸ்வதேசகத வஸ்துந்தர பூர்வகம் வருகதி இல்லையா. அப்பிரகாசித அப்பிரகாசகத்வா அந்தகாரை பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவது இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. இதெல்லாம் சித்தாந்தி சொல்லக்கூடிய கிரந்தமாச்சே. இப்போ விஷய ஆவரணம்னு சொல்லும் போது அந்த பிரமாண ஜானத்துக்கு எது விஷயமோ அந்த விஷயத்துக்கு ஆவரணம் அப்படின்னு தானே அர்த்தம் சொல்லி ஆகணும். நீங்க என்ன பார்த்து என்ன கேட்கிறீங்கன்னா விஷயத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டு ஒன்னும் சொல்ல முடியல, அதனால எல்லாம் தப்புன்னு சொல்றீங்க. நீயே விஷயம்னு சொல்லிருக்கீங்க. ஞானத்துக்கு விஷயம் பிரமாண ஜானம் விஷய ஆவரண பூர்வகம். நிறைய விசேஷங்கள் இருக்கு. சுருக்கமா சொன்னா நமக்கு பிரமாணத்தினால ஒரு வஸ்து எப்போ தெரியுறதோ அப்போ அதனால ஒரு அஜ்ஞானம் நிவர்த்தியாக பார்க்கப்படுறது அப்படின்னு நீங்க சாதிக்கணும். அந்த பிரமாண ஜானம் வரத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்துல அஜ்ஞானம் இருந்தது, இந்த பிரமாண ஜானம் வந்து அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணிடுதுங்கிறது சாதிக்கணும். இதுக்காக வந்தது.
பிரமாண ஞானம் தன்னுடைய விஷயத்தை மறைச்சு வச்சுட்டு இருந்த அஜானத்தை பூர்வமாக கொண்டது அப்படின்னு சாதிக்கும் போது பிரமாண ஞானத்துக்கு விஷயம் நீங்க சொல்றீங்க. அப்ப என்ன விஷயம் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீ என்ன பார்த்து கேட்கறத அதே கேள்வி உனக்கும் வருது. நீயும் இதுக்கு பதில் சொல்லிட்டான லட்சணம் ஒண்ணு. திருஷ்யத்வாசனை ஏது சொல்றீங்க, திருஷ்யத்துவம் விஷயத்துவம் அது என்னது விஷயத்துவம் நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ சொல்ற கேட்டு இது அப்படின்னு அத்வைதி சொல்லக்கூடிய கேள்வி. இதுக்கு நீ பதில் சொல்லித்தானே ஆகணும். இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே இந்த கஷ்டம் இருக்கும்போது என்ன மாத்திரம் பார்த்து அந்த கேள்வி கேட்கறது சரியா இல்லை இல்லையா? அதனால திருக்விஷயத்துவ திருஷ்யத்துவத்தை ஹேதுகரணேனச்ச துவயாபி விஷயத்துவம் நிர்வாச்சியமேவேதி வாக்கியம். அந்த விஷயத்துவம்னா என்னன்னு அத்வைத்தியான நீ கூட சொல்லித்தானே ஆகணும். என்ன மாத்திரம் கேள்வி கேட்கறது எப்படி சரியாகும்? இவர் பதில் என்ன சொல்றது தெரியுமோ? தத்துவத்தக நான் பதில் சொல்லுவேன், ஆனா நான் சொன்ன பதில நீ ஏற்றுக்க முடியாது. உனக்கும் எனக்கும் சமானம் கிடையாது. விஷயத்துவத்தை நிர்வச்சனம் பண்ணணும்னா நான் தாராளமா பண்றேன், ஆனா நான் பண்ற நிர்வச்சனம் உனக்கு ஒத்து வராது. நான் பண்ற நிர்வச்சனம் வித்தியாசத்துக்கு அனுகூலமாக ஆயிடுறது. அது எந்தமா இருக்கு ஒத்துந்தா நீ என் கட்சியில வந்துடுறாங்க. சொல்றேன் தத்துவத்தக அனிர்வாக்கியத்தை அத்தியஸ்தத்வேன கடாதி சமபக்ஷ நிர்வாக்கியத்துவத்தை சம்பவா. அந்த ஞானத்துல அத்தியஸ்தத்துவம்னு சொல்லியிருக்கேன், இதுதான் அந்த விடயத்துவ நிர்வச்சனம், எனக்கு கிடைச்ச நிர்வச்சனம். அதனால இதை நீ சொன்னீங்கன்னா உனக்கு அது பிரதிகூலமாயிடும். அதனால உன்ன போல எனக்கு நினைக்காது. நானும் அதே மாதிரி இங்கே ஒண்ணு வருது. நானும் கதம் பிரமாண ஜான விஷய அத்தியஸ்தா இதே பிரமாண ஜானம்னு சொல்றேன். அந்த ஞானத்துக்கு எது விஷயமோ அது அத்தியஸ்தம்னு சொல்றியே, அது அத்தியஸ்தமா இருந்தா இது காந்தின்னு தான் சொல்லணும். இது எப்படி பிரமாண ஞானம் ஆகும்? அத்தியஸ்தம்ங்கிறது பொய். பொய்யான விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய ஞானம் கிரமம்னு சொல்றதா பிரமாணம் சொல்றதா? காந்தின்னு சொல்றது வந்து பிரமாண ஞானம்னு சொல்றது. அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா பிரபஞ்ச விஷய ஜானே தத்வாவேதகத்துவ லட்சண சாமானிய அபாவாதி கிரகாது. அத்தியாசம் சாட்சியத்திலேயே அவித்யாதி விஷயானி சர்வாணி பிரமாணம் சாஸ்திரம் உள்பட எல்லாமே. அதனால பிரமாணத்துல வியாபகாரிகம் தத்வாவேதகம்னு ரெண்டு விகாரம் இருக்கு. வியாபகாரிக பிரமாணத்தை வச்சுட்டு நாம பிரமாணம்னு சொல்றோம். தத்வாவேதக பிரமாணங்கிறது ஒரே ஒரு பிரமாணம் தான். அதனால விவகார காலத்துல பாகம் இல்லாத மாத்திரம் வச்சுட்டு வியாபகாரிக சத்தையை சொல்லி அதை தெரிவிக்கக்கூடியதெல்லாம் பிரமாணம் வியாபகாரிக. விவகாரத்திலேயே பாதிக்கும்படி பண்றதா இருந்தால் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய தியானங்கள்லாம் பிரமாணமாக காந்தின்னு ஒரு விவஸ்தை வச்சுருக்கோம். அதையேவா யாதிருஷம் விஷயத்துவந்தே விருத்திம் பிரதி சிதாத்மனः தாதிருஷம் விஷயத்துவம் மே திருஷ்யஸ்யாபி திருஷம் பிரதி நிரர்த்தம். அகண்டாகார விருத்தி வருதுன்னு சொல்றோம், அந்த விருத்திக்கு பிரம்மம் விஷயம்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த விருத்தியும் பிரதி சிதாத்மனா அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு விஷயத்துவம் இருக்கு. அது எந்த மாதிரி விஷயத்துவமோ அதே விஷயத்துவம் தான் கடாகார விருத்திக்கும் கடத்துக்கும் உள்ள சம்பந்தம். இங்கே அதே மாதிரி விஷயத்துவம் சொல்லலாம். தாதிஷம் விஷயத்துவமே திருஷ்யஸ்யாபி திருஷம் பிரதி அப்படின்னு. ஆனா இந்த நியாயாம்சக்காரருக்கு இது இங்க புரியல. அதாவது விருத்தி சைத்தன்யம்னு பிரிச்சிருக்கிற விஷயம் தெரியாது. மொத்தமா ஞானம்னு சொல்லி ஒரே குழப்பங்க தான் பேசுறாரு. அதாவது சைத்தன்யமா விருத்தியாங்கிறது அவருக்கு இங்க இது இல்லை. அதனால அவன் என்ன சொல்றாருன்னா அகண்டாகார விருத்திக்கு அந்த சைத்தன்யம் விஷயம் ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்ப என்ன அத்தியஸ்தமா இல்லையோ? அதே மாதிரிதான் இங்க விருத்தி தியானத்துக்கும் கடத்துக்கும் உள்ள சம்பந்தம் அத்தியஸ்தமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இது சரியே இல்லை. ஏன்னா அந்த விருத்திக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஆகாராட்ச சம்பந்தம்னு சொல்றது. அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் இல்லை. சைத்தன்யத்துக்கும் இதுக்கும் சொன்னா அங்கேயும் அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் தான். ஆனா விருத்தி அத்தியஸ்தம் விஷயத்துல. அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் சைத்தன்யத்துக்கும் ஜடத்துக்கும் சொல்றது. அங்க விருத்திங்கிறது ஜடம், விஷயம் சேத்தனமா போயிடுது, சைத்தன்யமா போயிடுது. அந்த இடத்துல அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் இருக்கு. இங்க விருத்திக்கும் ஜடத்துக்கும் நான் அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் சொல்லவே இல்லை. ஆகாராட்ச விஷயத்தோடதான் சொல்லி ஆகணும். ஆனால் விருத்தியவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய சைத்தன்யம் இருக்கு, அதுக்கும் கடத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சம்பந்தம் இல்லாட்டா அது பிரகாசிக்க முடியாது இல்லையா? அதனால அந்த சம்பந்தம் என்னன்னு சொன்னா அத்தியஸ்தம், அத்தியஸ்த அதிஷ்டான பாவம்னு சொன்னீங்க அப்படின்னு
இது புரியாததுனால அவர் கேட்டார், அங்க சொல்ற மாதிரியே இங்க சொல்லுன்னு சொல்ல முடியாது. சிதாத்மனா அனத்தியாசேதி விருத்தே தத்திர அத்தியஸ்தத்வேன தத்ருஷ்டாந்தேன பிரகிருதி அனத்தியாசத்தை வக்துவ சக்கியத்வா. திருஷ்டாந்தத்துல அத்தியாசம் இல்லை, அதே போல தாஷ்டாந்திகத்தையும் அத்தியாசம் கிடையாதுன்னு நீ சொல்ல வரே. ஆனா அந்த திருஷ்டாந்தத்தையும் அத்தியாசம் இருக்கு, தாஷ்டாந்திகத்தையும் அத்தியாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்லுறாரு. ஏன்? விருத்தியே பிரம்மத்துல அத்தியஸ்தம், திருஷ்ட பிரம்ம ஜானங்கிற ஸ்தலத்துல அங்கே அத்தியாசத்தை சம்பந்தம், அதே மாதிரி இங்கே சம்பந்தம். ஆனா நீ சொல்றது தெரியாது. சியாதேசம் அதுக்கு மேல வேற பெருசா ஒரு கேள்வி கேட்கிறார். மித்யாத்வ நிர்வச்சனா, மித்யாத்வம் நிர்புருவதான்னு பாட்டம் இருக்கு. அப்ப நியாயமத்துக்காரர் அந்த பாட்டத்தை கண்டிருக்கார். மித்யாத்வம் நிர்புருவதா தத் சாதனம் திருஷ்யத்வாதிகம் நிர்வக்தவியமேவா. பிரபஞ்சம் மித்யா திருஷ்யத்வாதுன்னு சொல்லும்போது மித்யாத்வம்னா என்னன்னு நீ நிர்வச்சனம் பண்ணி காமிக்கணும்னு 4 விதமா. அப்ப திருஷ்யத்துவங்கிறது என்னன்னு ஹேது, அதுக்கு ஹேது சொல்றீங்க, அந்த ஹேதுவுக்கும் பரிஷ்காரம் பண்ணி நீ சொல்லித்தானே ஆகணும். நகி கடபட்டாதி அசங்கீர்ண ஆகார ஜானம் வினா தத் விலக்ஷண விவகார இருக்கா இது நிர்வச்சனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், லட்சணம் சொல்லாக்கா அசங்கீர்ணமாக எந்த வஸ்துவையும் புரிஞ்சுக்க முடியாது. கடத்துக்கும் பட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத பார்த்து லட்சணம் சொல்லியாரு. அப்படி இல்லாக்கா கடத்தை பார்த்து சந்தேகம் வந்துடும், கடமா பட்டமா அப்படின்னு. கடம் பட்டம் இது ரெண்டும் பார்க்கும்போது குழப்பமா போயிடும், எது கடம் எது பட்டமுங்க. அதனால அசங்கீர்ணமான ஆகார ஜானம் இல்லாமல் அசங்கீர்ணமான விவகாரம் வர முடியாது. ஒரு சமயம் நீ இப்படி சொன்னா அசங்கீர்ணமான ஒரு லட்சணம் இவனுக்கு தெரியணும். கடம் எப்படி இருக்கும், பட்டம் எப்படி இருக்கணும் இவன் தெரிஞ்சுட்டா போகும், அது சொல்ல தெரியணுங்கிற அவசியம் இல்லை, இவன் தெரிஞ்சுட்டா போகும். பல பேருக்கு நமக்கு லட்சணம் நல்லா தெரியும், பார்த்தாலே இது என்ன பிராணி அப்படின்னு சொல்ல தெரியும். ஆனா அந்த அதனுடைய லட்சணத்தை கரெக்டா சொல்லுன்னு சொன்னா சொல்ல தெரியும். நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஆனா விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு சப்தம் தெரியல. அப்படி இருக்கிற நிறைய விவகாரங்கள் இருக்கு இல்லையா. அதே போல கடம் படம் இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போகுது, இது கடம் கடம் தான், இது படம் படம் தான் அப்படின்னு. ஆனா என்ன வித்தியாசம்னு கேட்கும்போது சொல்ல தெரியாம இருக்கலாம். அதை போல இங்கேயும் இது விஷயம் விஷயங்கிறது படிச்சுன்னு தெரிகிறது, விஷயம்னு சொன்னா என்ன லட்சணம் கேட்டா அதெல்லாம் சொல்ல தெரியல அப்படி இருக்கலாம். ஆக அனிருக்த, அதாவது லட்சணத்தை நிர்வச்சனம் பண்ணல, நிர்வச்சனம் பண்ணினா நிருப்தமாகும். அப்படி நிர்வச்சனம் பண்ணாத சமயத்துல அனிருக்த அசங்கீர்ண ஆகார ஞான மாத்திரேன ததுபத்தி விலட்சண விவகாரம் தெரிஞ்சிருந்தா போதும், அது வாயால சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் தனக்கு துரியம். நீ என்ன பார்த்து விஷயத்தை லட்சணத்தையும் முடின்னு கேட்டு நான் சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றேன், போனா போது நான் சொல்லவே போறது இல்லை, எனக்கு விஷயம்னா என்னன்னு தெரியும், இது வரும் அசங்கீர்ண விவகாரம், இதுதான் விஷயம் இது விஷயி அப்படின்னு விவகாரம் எனக்கு தெரியும். அது போதுமே, அப்ப நான் எதுக்கா லட்சணம் சொல்லணும் தெரிஞ்சா போதுமே. யாஸ்து விசேஷா எது தவ சக ஆகாரः தத் விலக்ஷணः மம து த்வன்மத சித்த பிராதிபாசிக வைலட்சண்ய சாதகமான சித்த சத்தாகா. சரி, அந்த விஷயத்துடைய லட்சணம் எனக்கும் தெரியும், இல்ல சித்த சத்தாகா, சாதகமான சித்த சத்தாகா அசத்தாக. உனக்கும் எனக்கு இப்ப என்ன வித்தியாசம்னா லட்சணம் சொல்லணுங்கிறதுல நிர்பந்தம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விசேஷத்தை புரிஞ்சுட்டு இதுதான் அவன் அசங்கீர்ணமா விவகாரம் பண்ண முடியாது இல்லையா, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த ஆகாரத்தை நீ என்ன சொல்றேன்னா தத்து விலட்சணம், அதுவும் மித்யான்னு சொல்றேன். நான் அதை ஒத்துக்கிறேன், அதே ஆகாரம், அதனாலதான் இந்த விஷயம்னு நான் சொல்றேன். ஆனா அந்த விஷயத்துல உள்ள அந்த ஆகாரம் இருக்கே, நீ எந்த பிரமாணத்தை கொண்டு அது உண்டுன்னு சத்தையை ஒத்துக்கிறியோ, வியாபாரிக சத்தை உண்டுன்னு ஒத்துக்கிறியோ, அதே பிரமாணத்தை கொண்டு நான் பாரமார்த்திக சத்தை ஒத்துக்கிறேன். அந்த விஷயத்துக்கு பாகம் இல்லை, இவ்வளவுதான் விசேஷம். அதாவது நீ சத்தியம் இல்லைன்னு சொல்றேன், நான் சத்தியம்னு சொல்றேன், இதுதான் வித்தியாசமே தவிர நாம 2 பேருமே இது விஷயம் இது விஷயின்னு சொல்றதுக்கு, அதாவது பிரச்சனை அந்த விவகாரம் பண்றதுக்கு எந்த ஒரு அம்சத்தை புரிஞ்சுக்கிறோமோ அந்த விஷயம் அது சமானம், அந்த ஆகாரம் 2க்கும் சமானமா இருக்கு. அதோட லட்சணம் சொல்ல தெரியாட்டா போட்டோம், அதை பத்தி ஒரு கவலையே இல்லை. நகி லட்சணோக்தி அனுக்திபியாம் சதசத்வைலட்சண்ய ரூப அனிர்வச்சனீயத்துவ ஆனிலாபம். லட்சணம் சொல்லிட்டாங்கிறதுனால அது நிர்வச்சனீயம் சரியா போச்சு, லட்சணம் சொல்ல தெரியலேங்கிறதுக்காக அந்த வஸ்து அனிர்வச்சனீயமா போச்சு, இப்படிதான் உண்டோ? இது நியாயமே இல்லை. லட்சணம் சொல்லி தரது சொல்ல முடியாம போறதுன்னா அவ புத்தி கௌசலத்தை பொறுத்து இருக்கு. நீ எப்பேற்பட்ட லட்சணம் சொன்னாலும்
தோஷம் நிஜமாவே இருந்ததுன்னு சொன்னா அதை போக்குறதுக்காக எதையாவது போட்டு செட் பண்ணி ஆகணும். அதனால நீ லட்சணம் சரியா சொல்லாதனால நீ சொன்ன விஷயம் அனிர்வச்சனீயம் அப்படி சொல்ல முடியுமா? கருதற்கு லட்சணம் அப்படி சொல்லுது. லட்சணம் சொல்றது சொல்லாததெல்லாம் அவ புத்தி கௌசலத்தை பொறுத்தது. விஷயம் அனிர்வச்சனீயம் இல்லைங்கிறத இதை பொறுத்து வச்சுக்கிறது சரியில்லை. பிரம்மண்யபி சௌதஸ்யாபி ஜெகத்காரணத்வாதி லட்சணத்திய காரணத்துவ கண்டன ரீதியா அசம்பவா. இது இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆபத்து வரும்னா பிரம்மம் முதல்ல அனிர்வச்சனீயமாயிடும். காரணத்துவ கண்டன ரீதியா அதாவது காரணத்துவ லட்சணத்தை பிரமாதமா கண்டனம் பண்ணியிருக்காரு கண்டன கண்டகாத்தியத்துல. காரணத்துவமே முதல்ல சொல்ல முடியாது. அப்ப ஜெகத்காரணத்தை சொல்ல முடியுமா? பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் கேட்டா ஜெகத்காரணத்தை சொல்ல முடியாது. அப்போ உங்க கண்டனக்காரர் சொன்ன ரீதியில ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துக்கு சொல்ல முடியாது. என்ன லட்சணம் தப்பா போச்சு, என்ன லட்சணம் சொன்னாலும் சரியா இல்லை. அதனால அப்ப என்னாச்சு? அனிர்வச்சனீயம். லட்சணம் சொல்ல முடியலைங்கிறதுக்காக ஒரு வஸ்து அனிர்வச்சனீயமாகும்னு சொன்னா பிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட ஜெகத்காரணத்துவம் ஸ்ருதியே சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஜெகத்காரணத்துவம் லட்சணம் தெரியாதுங்கிறதுனால காரணத்துவத்தை நிர்வச்சனம் பண்ண முடியலைங்கிற காரணத்தினால அது என்ன ஆகும்? அனிர்வச்சனீயம் ஆயிடும். அப்போ பிரம்மம் அனிர்வச்சனீயம் ஆயிடுமே. அது மாத்திரம் இல்லை, துவயைவ கீதிருக் தத் பிரத்யகிதி சேத் தாதிருக் ஈதிரிதி துவயம் எத்திர ந பிரசரதி ஏதத் பிரத்யகித்யவதாரய இது பிரம்மணோபி துர்நிரூபத்வ உக்தேஷ்ட. அதாவது பிரத்யக்ன பிரத்யேகாத்மா ஆத்மஸ்வரூபம். ஆத்மானாலே ஆத்மானு சொன்னாலே பிரத்யேகாத்மா தான். இன்னொன்று நம்மளை காட்டிலும் வேற ஆத்மா இல்லை. அது எப்படி இருக்கும்னு கேட்டாக்க கீதிருக்குன்னு பிரச்சனை. எந்த மாதிரியானது, எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட விசேஷம் உள்ளது அப்படின்னு கேட்டாங்க. தாதிற்கு ஈத்திற்கு இது துவயம் எத்திர ந பிரசரதி. தாதிற்கு அப்பேற்பட்டது, அப்படி உள்ளது, ஈதற்குன்னா இப்படி உள்ளது, அப்படி இப்படிங்கிற விசேஷங்கள்ல எதிரி சொல்ல முடியாதோ அதுதான் பிரத்யேகாத்மான தெரியும். அப்புறம் என்ன சொல்ல முடியாதுன்னு ஆயிடுச்சு. அனிர்வச்சனீயத்துவ வந்து சொல்றது. ஆக லட்சணம் இப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாதுன்னு சொன்ன அது அனிர்வச்சனீயம்னு சொல்லும்படியாக ஆயிடும். அதுவும் உனக்கு இஷ்டம் இல்லை. அதனால விஷயத்தொன்ன என்னன்னு எனக்கு சொல்ல முடியாத பிரபஞ்ச அனிர்வச்சனீயத்துவ சமபக்ஷ லட்சண சம்பவாச்சு. அது சரி, பிரபஞ்சத்தையே அனிர்வச்சனீயம் சொல்றேன். எத்தனையோ லட்சணங்கள்லாம் தெரிய சொல்ல முடியுமே இருக்கு. கந்தவதி பிருத்திவி எல்லாம் சொல்ல சரியாக இருக்கு. அதுல என்ன அனிர்வச்சனீயம் ஒன்றும் இல்லையே. அதனால லட்சணம் சொல்றத வச்சுட்டு நீங்க பிரபஞ்சத்துக்கு அனிர்வச்சனீயத்துவம் சத்தியத்துவம் மித்யாத்துவம் சொல்றது தப்பு. எஸ் கடினம் தாபசிவி இத்தியாதி ஸ்ருத்தியாக இந்த மாதிரி ஸ்ருதி இருக்கு போல இருக்கு. ஸ்ருத்தியா பிருத்திவியாதீனமப்பி லட்சணத்துவம் எஸ் கடினம் தாபசி. இந்த காட்சியங்கிறது பிருத்திவியில இருக்கு, இதுதான் பிருத்திவிக்கு லட்சணம் அப்படின்னு ஸ்ருதியில சொல்லியிருக்கு. அதனால பிருத்திவிக்கு கூட லட்சணம் சொல்லியிருக்கு. அப்ப அது எப்படி அனிர்வச்சனீயமாகும்? தஸ்மா அனிர்வாக்கியத்துவம் தத்துவ விரோதி. ஒரு வஸ்துனுடைய லட்சணத்தை சொல்ல முடியாமல் போனதுங்கிறது அந்த வஸ்துனுடைய சத்தியத்தன்மைக்கு விரோதி ஆகாது. லட்சணம் சொல்லாம போகலாம், வஸ்து சத்தியமா இருக்கும். சத்வேபி அத்புதத்வாதேவ அனிர்வாக்கியத்துவத்தை அல்ல உத்பூதத்வாதேவன்னு போட்டிருக்கு. அத்புதமும் அனுபூதமானு போட்டிருக்கு இல்லையா? அத்புதத்வாதம் நியாயாமத்துல பார்த்தேன். அவர் ஒரு ஸ்ருதி எடுத்துட்டார். ஸ்ருதினா அத்புதத்வாத் அவாக்கியந்ததுன்னு போட்டுருக்காங்க. அப்படின்னா ஆமா, அத்புதத்வாத் அனிர்வாக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அனிர்வாக்கியத்துவங்கிறது என்னன்னா ஆச்சரியமா இருக்கு, அத்புதம். அப்படிதான் இதுல எடுத்துக்காருல அத்புதத்வாதேவ அனிர்வாக்கியத்துவ உபபத்தே. ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கு அப்படிங்கிறத அனிர்வாக்கியம்னு சொல்ற வழக்கம் இருக்கு. நிர்வாக்கியத்துவம் தத்துவ பிரயோஜனம் சுத்திரூபியஸ்யாபி இதரபேதார்த்தம் ரூபியத்துவம் பிராதீதிக ஜாதி ரூபத்தையா சுவச்சமப்பி சத்தியம். இன்னொன்று சொல்றேன், விஷயம் சத்தியமாக இருக்கணும்னு சொன்னால் அதனுடைய லட்சணத்துக்கும் நிர்வச்சனம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நிர்வச்சனம் பண்ண முடியும் அப்பேற்பட்ட நிர்வாக்கியத்துவம் எதுல இருக்குமோ அதுதான் சத்தியமாகும் அப்படின்னு ஒரு நியமம் கிடையாது. ஏன்? நிர்வாக்கியமாக இருந்தாலும் சிலது பொய்யாக ஆகலாம், நிர்வச்சனம் பண்ண முடியாட்டாலும் சிலது சத்தியமாக இருக்கலாம். ரெண்டு பக்கத்திலும் தோஷம் இருக்கு. இப்ப
ரஜதம் தெரியுது. ரஜதம்னு சொன்னா அதுல ரஜதத்துவங்கிற ஒரு தர்மம் நிச்சயமா தெரியுது. அந்த ரஜதத்துவங்கிறது நிஜமான சத்தியமா பொய்யா அப்படின்னு கேட்டா பிராதீக ஜாதி இது ஒரு ஜாதி விசேஷம். நம்ம சாதாரண ரஜதத்துல இருக்கிற மாதிரி பிராதீகமான ஒரு ஜாதி விசேஷம். இதுதான் அதுக்கு நிர்வச்சனம். இந்த நிர்வச்சனம் பண்ணினதுக்காக அந்த சத்தியம்னு சொல்லப்படுது. ரஜதத்துக்கு உண்டான லட்சணம் ஜாதி ரஜதத்துவங்கிற லட்சணம் அங்க வந்துருத்தேங்கிறதுக்காக அந்த ரஜதத்தை சத்தியம்னு சொல்ல முடியாது. நிர்வச்சனம் பண்ணிட்டா வெளியும் சத்தியம் எழுதுங்கிறது தப்பு. கிஞ்ச பிரம்மணா ஆனந்தத்துவ ஞானத்துவ சத்தியத்துவ ஸ்வப்பிரகாசத்வாதி खंडनोक्तरीत्या दुर्वचमिति ब्रह्म तत्वतः अनानंदाद्यात्मकं स्यात्. இன்னொன்று பிரம்மத்தை ஆனந்தம்னு சொல்லிட்டு ஞானம்னு சொல்லிட்டு சத்தியம்னு சொல்லிட்டு ஸ்வப்பிரகாசம்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஆனந்தத்துவம் ஞானத்துவம் சத்தியத்துவம் ஸ்வப்பிரகாசத்துவம் இதெல்லாம் என்னன்னு நிர்வச்சனம் பண்ணணும்னு சொன்னா அது முடியாது. கண்டனோக்த ரீதியா எந்த லட்சணம் சொன்னாலும் அதுல கண்டனக்காரர் சொன்னபடி லட்சண தோஷங்கள் நிற்கிறது. அதுக்காக பிரம்ம ஆனந்தம் இல்லை ஞானம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? தஸ்மா இக்கு க்ஷீராதி மாதுரியவது அனிர்வாக்கியம் ஒரு விஷயத்துவம் சதேவ இது. அந்த கரும்புடைய திருப்பு இருக்கே மாதுரியம், க்ஷீரத்துடைய மாதுரியம், குணத்துடைய மாதுரியம், மாதுரியத்துல வித்தியாசம் இருக்கு. அது அனுபவத்துல தெரியும். சாப்பிட்டா வாயில போட்டு பார்த்தா தெரியும். ஆனா அது என்ன வித்தியாசங்கிறது ஒரு சப்தத்தினால சொல்லு அது சரியா லட்சணம் கரெக்டா சொல்றது அதெல்லாம் சொல்ல முடியாது. அனுபவிச்சா தெரியும். அதனால சொல்ல முடியாதேங்கிறதுக்காக அந்த வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால அனிர்வாக்கியம் அப்படி விஷயத்துவம் சதேவேதி சொல்ல முடியல போனா போகுது. ஆனா அந்த விஷயத்துவம் சத்தியம் தான். அத்ரோச்சதே திருஷ்யத்வாதேகே அனிர்வச்சனீயத்துவம் கிம் சத்வேன சுகஸ்வரூபேன. இது ஒரு பெரிய கஷ்டம். இவ என்ன நினைக்கிறான்னா அனிர்வாக்கியத்துவங்கிற சப்தத்துக்கு அனிர்வாக்கியத்தை இது முழுக்க சொல்லணும்னா தத்வா தத்வாபியாம் அனிர்வச்சவாக்கியத்துவம்னு சொல்லணும். தத்வான்யத்வாபியாம் அனிர்வச்சனீயத்தை பாஷ்யக்காரர் எல்லாருக்கும் கூட வெறும் அனிர்வச்சனீய சப்தத்தை பிரயோகம் பண்றது இல்லை. வாயால சொல்ல முடியலங்கிற தாற்பயம் இல்லை. தத்துவ அசத் அந்நிய தத்வான்யத்வாபியாம் தத்துவம்னா சத்தியம் சத்தியம்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல ஒண்ணும் இல்லை அதை துச்சம் சொல்ல முடியாது. அவரை வச்சு விலட்சணம்னு லட்சணத்தை எடுத்திருக்காங்க. இதை கொண்டுதான் அனிர்வாக்கியத்துவம் சொல்றது. இதை ரஜதம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி சொல்ல முடியாதுலாம் அனிர்வாக்கியம் இல்லை. தத்வா தத்வாபியாம் அனிர்வச்சனீயத்துவங்கிற இதுல இருந்து சத்தியபாமா பாமா அப்படின்னு சொல்ற மாதிரி அனிர்வச்சனீயத்துவம்னு வழக்கத்துல சொல்றதுல வந்திருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்ல முடியாதுங்கிறதுக்காக உங்க அசத்தியமாகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி சொல்லவே சத்தியம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப அசத்து சதுர்விஷயம் போல துச்சம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த அனிர்வாக்கியம் சொல்லியிருக்காரு. அதை வச்சுக்காம போராட்டினால்தான் இந்த கஷ்டம். அதான் இவர் சொல்றார் திருஷ்யத்வாதேகே அனிர்வச்சனீயத்துவம் கிம் சத்வேன உதஸ்வரூபேன. திருஷ்யத்துவ ஸ்வரூபமே ஒண்ணு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றியா? இல்ல அதை சத்தியம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றியா? ஆத்தியா சத்வேன அனிர்வச்சனீயத்வேதி தத்தத் ஆபாச லட்சண அனாலங்கிதத்துவ மாத்திரேன ஹேதுத்துவோபத்தேகே தன் நிர்வச்சன அனபேட்சம். நான் திருஷ்யத்துவங்கிற ஹேதுவை கொண்டு வித்தியாசத்தை சாதிக்க போறேன். எனக்கு என்ன வேணும்? அந்த ஹேது பட்சத்துல சித்தமாக இருக்கணும். ஹேதுல வியாப்தி சித்தமா இருக்கணும். அந்த ஹேதுல எனக்கு சத்தியத்துவம் சித்தமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த அம்சம் எனக்கு அனுமானத்துக்கு தேவையோ அந்த அம்சம் அங்க சித்தமாக இருந்து விட்டா போறோம். சத்தியத்துவத்தை நிர்வச்சனம் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த அனுமானம் இங்க வராதுங்கிறதே கிடையாது. ஆக எந்த காரணத்தினால ஒரு ஹேது சாத்தியத்தை சாதிக்கிறதுக்கு யோகியதை இல்லாததாக ஆகிறதோ அந்த ஹேத்வாபாதங்கள் 5 சொல்லியிருக்காவே அந்த ஹேத்வாபாதங்கள் இல்லாமல் இருந்து விட்டால் அந்த ஹேது சாத்தியத்தை சாதிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உள்ளதாக ஆகும். அதனால தத்தத் ஆபாச லட்சண அனாலிங்கிதத்துவமாத்திரிக்கும். அந்த ஆபாசத்துக்கு ஹேத்வாபாசத்துக்கு லட்சணங்கள் எது சொல்லியிருக்காரோ அந்த லட்சணங்கள்ல இது ஆரிதனம் பண்ணாம இருக்கு. அதாவது இந்த ஹேத்துல வராம இருந்தாலும் போதும். இந்த ஹேத்து கொண்டு நான் சாத்தியத்தை சாதிக்க முடியும். இதுக்காக நான் சத்தியத்துவத்தை போய் அந்த நிர்வச்சனம் பண்ணணுங்கிற அவசியம் அபேட்சையே கிடையாது. ஸ்வரூபமா சொல்ல முடியாதுன்னு கேட்டா அப்படி இல்லை. தாத்விக சாஸ்திரிக சாதாரண திருக்சம்பந்தத்வாதினா ரூபேண
விபக்தும் சக்கியத்வா. சம்பந்தம் தான் இவங்க சொல்லிட்டு வர, சம்பந்தத்தை பத்தி தான் சொல்லிட்டு வர. அதனால சம்பந்தம்ங்கிறது இருக்கு, இல்லைன்னு நான் சொல்றேன். அது அனிர்வச்சன, சத்தியமா அசத்தியமா, அதுலதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. சம்பந்தம் இருக்குங்கிறது ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம். அதனால பொருளும் விஷயத்துல நமக்கு ஒன்றும் சர்ச்சையில சம்பந்தம் இருக்கு. சம்பந்தத்வேன ரூபேண சம்பந்தः अस्ति. லக்ஷணோக்தி அனுக்தியோஹோ ந சதசம் வைலக்ஷண்ய ரூப அனிர்வாச்சியத்வ ஹானி லாபகரத்துவம் இது யத் அவோச்சः ததபி ந பூர்வோக்த வியாபகானுபலப்தி சகிதாயாः லக்ஷண அனிருக்தேः உக்தரூப அனிர்வச்சனீயத்துவ பிரயோஜகத்வா. லட்சணத்தை சொல்றதோ சொல்லாததோ இதை வச்சுட்டு அந்த விஷயத்துக்கு அனிர்வாச்சியத்துவம் வரும் வராதுங்கிறது சொல்றீங்க, அது இல்லை. நான் எப்படி சொல்றேன்னு சொன்னா, இந்த ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் நிஜமான சம்பந்தம் இருக்கணும்னு சொன்னா இது ரெண்டும் தேசகால விப்ரகிருஷ்டமாக இல்லாம இருக்கணும். தேசகால அவிப்பிரகிருஷ்டம், இதுதான் நிஜமான ரெண்டு சம்பந்திகளுக்கு சம்பந்தம் வரத்துக்கு வியாபகமானது. அது இல்லைங்கிறத கொண்டு வியாபக அனுபலப்தி சாஸ்திரா. வியாபக அனுபலப்தினா வியாபக அபாவம், வியாபக அபாவத்தோடு சேர்ந்த அனுமானத்தை கொண்டு, அதாவது ரெண்டு வஸ்து சம்பந்தப்படணும்னு சொன்னா ஒரே தேசம் ஒரே காலத்துல அது ரெண்டும் இருக்கணும். இப்ப ஞானமும் கேயமும் நிஜமா சம்பந்தப்பட்டு இருக்கணும்னு சொன்னா ஒரே தேசம் ஒரே காலத்துல இருக்கணும். அப்படி இருக்கும். ஏதோ ஒரு காலத்துல இருந்ததை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா ஞானத்துக்கும் கேயத்துக்கும் கால விப்ரகிருஷ்டம் வந்துடுச்சு. எங்கேயோ நடக்கிற விஷயத்தை எங்க தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா தேச விப்ரகிருஷ்டம் வருது. அப்ப அந்த இடத்துல உள்ள சம்பந்தம் தேசகால அவிப்பிரகர்ஷம். சம்பந்தம் இருக்கணும்னு சொன்னா தேசகால அவிப்பிரகர்ஷம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, வியாபகம். அது இல்லாததுனால இங்க வரக்கூடிய சம்பந்தம் தாத்விக சம்பந்தமாக இருக்க முடியாது அப்படின்னு கொண்டு வரேன். சாதாரண அனுமானத்துல சில சமயம் பொதுவான விஷயமாக இருந்தால், வியாப்தி பொதுவான விஷயமாக இருந்தாலும் கூட சில வியாபகானுபலப்திகளை வச்சுட்டு விசேஷமாக சாதிக்கலாம். பர்வதத்துல அக்னியை சாதிக்கிறான் தூமத்தை கொண்டு. தூமத்தை கொண்டு பர்வதத்துல அக்னி இருக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல அந்த அக்னி எந்த மாதிரி அக்னி இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த தூமத்துக்கு சாமர்த்தியம் இல்லை. ஆனால் இவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு தியானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பர்வதத்துல பர்வதீய அக்னியை தவிர வேற எந்த அக்னியும் இருக்க முடியாது. பர்வதீயேதர அக்னி பர்வதத்துல இருக்க முடியாது. அதாவது அக்னியை பர்வதத்துல இருக்கிற அக்னி, பர்வதத்துல இல்லாத அக்னின்னு ரெண்டா பிடிச்சுப்போம். மொத்த அக்னி இப்ப பர்வதத்துல இருக்கிற அக்னி பர்வதத்துல இல்லாத அக்னியா இருக்க முடியாது இல்லையா? அதனால வேற அக்னி இல்லை, இங்க இருக்கக்கூடிய அக்னி பர்வதீய அக்னியாக இருக்கணும் அப்படிங்கிற இதை வச்சுட்டோம்னா அனுமானத்திலேயே பர்வதா பர்வதீய வன்னிமான் அப்படின்னு அனுமானம் பண்ணிடலாம். இது வேற ஒரு அந்த பராமரிசம் வர காலத்துல அந்த அணுவில் உண்டாகிறதுக்கு முன்னாடி இதை தவிர வேற எந்த அக்னியும் இங்க இருக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் அனுமானத்துல அந்த அக்னியை எங்க சாப்பிட்டோம்னு சொல்றாரு. ஈஸ்வரனுடைய ஞானம், ஈஸ்வரன் கர்த்தாவா இருக்கிறதுனால அவனுடைய ஞானம் இருக்கு, இச்சை இருக்கு, கிருதி இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம அனுமானம் பண்ண முடியும். ஆனா அந்த இச்சையோ ஞானமோ கிருதியோ நித்தியம் அல்லது ஒண்ணுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அனுமானத்துக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த பராமர்ச காலத்துல ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அஜன்யமாக இருந்தால் லாகவம். ஜன்யம் சொன்னா அவனுக்கு மேல ஏகப்பட்ட காரணங்களா சொல்ல வேண்டியிருக்குமே. நித்திய ஞானமாக இருந்தால் லாகவம் அப்படின்னு லாகவ ஞானம் இருந்ததுன்னா அந்த ஈஸ்வர அனுமதியிலேயே நித்திய ஞானமும் உள்ள நித்திய இச்சா உள்ள ஒரு ஈஸ்வரன் சித்திக்கிறான்னு அவ சொல்லியிருக்கா. அந்த ரீதியில பார்க்கும்போது பூர்வோக்த வியாபக அனுபலப்தி, நிஜமான சம்பந்தம் இருக்கிற இடத்துல அவசியம் இருக்க வேண்டிய ஒண்ணு இல்லாததுனால இந்த இடத்துல திருஷ்டிக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் நிஜமான சம்பந்தம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அது பொய்யான சம்பந்தம், அத்தியஸ்தான சம்பந்தம் முடியுது. அதனால வெறும் லட்சணம் நிர்வச்சனம் பண்ண முடியலைங்கிறது மாத்திரம் விஷயத்தை அனிர்வச்சனையும் பொய்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை. அதை காரணமாக நாங்க சொல்லல. லட்சணமும் சொல்ல முடியல அவங்க, மேற்கொண்டு அந்த சத்தியமான சம்பந்தம் இருக்கிறதுக்கு வாசகமும் இருக்கு. அதனாலதான்